குறுங்காடுகளைப் போல் மாறிய வைகை ஆற்றுப்படுகை. மரங்கள் முள்செடிகளை அகற்ற குடிநீர் கிணறுகளை பாதுகாக்க கோரிக்கை. தேனி மாவட்டத்தில் தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டம் வரையிலான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக திகழும் புராதன கால வைகை ஆறு படுகை இன்று கண்களுக்கு எட்டும் தூரம் வரை ஆற்று மணல்கள் தெரியாத செடிகள் கொடிகள் நிறைந்த குறுங்காடுகளாக மாறியுள்ளது. ஆற்றுப்படுகையில் காணப்படும் செடி கொடிகள் கருவேல மரங்கள் நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக நதி பாதுகாப்பு ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மற்றும் நிலக்கோட்டை பகுதியை கடந்து செல்லும் வைகை ஆற்றில் சுமார் 16 கிலோமீட்டர் அளவிற்கு அடர்ந்த முட்காடுகள் முளைத்துள்ளன. நீண்ட நாட்கள் பராமரிப்பு இல்லாமல் வைகை ஆறு காணப்படுவதால் ஆற்று நடுவே பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்து குறுங்காடுகள் போல் காட்சியளிக்கின்றன. பெரும் மழை வெள்ளம் நேரத்தில் ஆற்றில் திறந்து விடப்படும் தண்ணீரினை போக்கை மற்றும் அளவிற்கு இந்த குறுங்காடுகள் தடுப்பணை போல் அமைந்துள்ளதாகவும், அதே வேளையில் கோடை காலத்தில் இங்கு 100க்கும் மேற்பட்ட குடிநீர் கிணறுகளை வற்றவிட செய்யும் அளவிற்கு கருவேல மரங்கள் அதிகம் உள்ளதாகவும் கூறும் ஆர்வலர்கள் வைகை ஆற்றை பராமரித்து சுத்தம் செய்யப்படும் பணியில் நீர்வளத்துறையினர் முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வைகை ஆற்றில் ஆற்றை பராமரிக்க 20க்கும் மேற்பட்ட லக்சர் பணியாளர்கள் இருந்த நிலையில் தற்போது 3 பேர் மட்டும் அந்த இடத்தில் பணியாற்றி வருவதாகவும், இதனால் வைகை ஆறு பராமரிப்பின்றி பாலடைந்து கிடப்பதாகவும் நதி பாதுகாப்பு ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆற்றுப்படுக்கையில் உள்ள கருவேல மரங்கள் அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றங்கள் பலமுறை அறிவுறுத்தியும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது கோடைக்காலம் துவங்க உள்ள நிலையில் வைகை ஆற்றில் அமைந்துள்ளபடும் குடிநீர் கிணறுகளை சுற்றியுள்ள கருவேல மரங்களையாவது போர்க்கால அடிப்படையில் அகற்றித்தர நீர்வளத்துறை முன்வர வேண்டும் என நதி பாதுகாப்பு குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வியாழக்கிழமை காலை 11 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்.